இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டாட்டிக்ஸ் பேப்பரில் ஈக்குலிபிரியம் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற இந்த சாப்டரில் உள்ள ப்ராப்ளம்ஸை தான் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே 2 கிளாஸ் பார்த்தாச்சு, அதனால் இன்றைக்கி வந்து தேர்டு ப்ராப்ளம்ஸை வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி த இன்க்ளினேஷன்ஸ் டு த ஹாரிசான் of the tangents at the extremities of a portion of common catenary and L is the length of the portion, show that the height of the one extremity above the other is L into sin alpha plus beta by 2 divided by cos alpha minus beta by 2. The two extremities being on one side of the vertex of the catenary. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு உண்டான மீனிங் வந்து நான் கீழே டயக்ராமை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போது ஆல்ஃபா பீட்டா பி த இன்க்ளினேஷன்ஸ் டு த ஹாரிசான் கொடுத்துருக்காங்களா கொஸ்டினில். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆல்ஃபாவும் பீட்டாவும், அதாவது வந்து அந்த ஹாரிசான்டல் லெவலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா பீட்டா. பி த இன்க்ளினேஷன்ஸ் டு த ஹாரிசான் ஆஃப் த டேஞ்சன்ஸ். ஸோ பிங்கிற டேஞ்சன்ட்டும் கியூங்கிற டேஞ்சன்ட்டும் ஹாரிசான்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா. டேஞ்சன்ஸ் அட் த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் காமன் கேட்டினரி. ஸோ இந்த கேட்டினரிலேருந்து வரக்கூடியது தான் இந்த 2 டேஞ்சன்ட்டுமே. ஸோ இது 2 டேஞ்சன்ட்டுக்குமே காமன் கேட்டினரி வந்து இது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. எல்லுங்கிறது வந்து லெங்த் ஆஃப் போர்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எல் அப்படிங்கிறது. இந்த ஆர்க்கை தான் வந்து நம்ம லெங்த் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். அப்போது ஹைட் ஆஃப் த ஒன் எக்ஸ்ட்ரிமிட்டி அபவ் த அதர். ஸோ இது வந்து இந்த எக்ஸ்ட்ரிமிட்டி இதுக்கு மேலே இருக்கா. அப்போ ஹைட் ஆஃப் த ஒன் எக்ஸ்ட்ரிமிட்டி அபவ் த அதர் இஸ் அந்த வேல்யூ அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ இதான் வந்து ப்ராப்ளம். ஸோ இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, சி இஸ் த வெர்டெக்ஸ் ஆஃப் த கேட்டினரி. ஸோ இந்த கேட்டினரியில் உள்ள ஒரு வெர்டெக்ஸ் தான் வந்து சி அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஓங்கிறத வந்து ஆரிஜின் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். சச் தட் சி ஓங்கிற இந்த டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம ஸ்மால் சி அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். லெட் பி அண்ட் கியூ பி த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் எ போர்ஷன். ஸோ பியும் கியூவும் தான் வந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இட் இஸ் கிவன் தட் அப்போ இந்த பிங்கிற டேஞ்சன்ட்டு தானே ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. அப்போ நம்ம வந்து சை பியை வந்து ஆல்ஃபா அப்படின்ட்டு எடுக்குவோம். அதை மாதிரி இந்த கியூங்கிற டேஞ்சன்ட்லேருந்து வரக்கூடியது தான் பீட்டாங்கிற ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது. அதனால சை கியூவை வந்து நம்ம பீட்டா அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சை பி ஈக்குவல் டு ஆல்ஃபா அண்ட் சை கியூ ஈக்குவல் டு பீட்டா அப்படிங்கிறது. ஸோ முதலே சொன்னேன்ல, இந்த ஆர்க்கு தான் வந்து நமக்கு பி எல் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து லெங்த் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதனோட எக்ஸ்ட்ரிமிட்டி பி கியூவா, இந்த எக்ஸ்ட்ரிமிட்டி வந்து பியா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு எல்லுங்கிறதுனால நம்ம எப்படி எழுத முடியும்னா எஸ்கியூ மைனஸ் எஸ்பி ஈக்குவல் டு எல் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நமக்கு ஏற்கனவே இந்த ஃபார்முலா தெரியுமா, எஸ் இஸ் ஈக்குவல் டு சி டேன் சை அப்படிங்கிற இந்த ஃபார்முலா. ஸோ அப்போ இதுலேருந்து கியூப் அட் த பாயிண்ட் கியூவில் வந்து எஸ் கியூ ஈக்குவல் டு சி இன்ட்டு டேன் சை சை கியூ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். சிங்கிறது வந்து பெராமீட்டர் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம கியூ வந்து போட மாட்டோம். அப்போ எஸ்கியூ ஈக்குவல் டு சி இன்ட்டு டேன் சை கியூ அப்படின்னா சை கியூக்கு பதிலாக தான் நம்ம பீட்டான்னு எழுதி வச்சுருக்கிறோமா. அப்போ இதுக்கு பதிலாக பீட்டா ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு சி இன்ட்டு டேன் பீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும். சிமிலர்லி இதுலேயே எஸ்பி ஈக்குவல் டு சி இன்ட்டு டேன் சை பி அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். பட் சை பிக்கு பதிலாக தானே ஆல்ஃபா. அப்போ எஸ்பி ஈக்குவல் டு சி டேன் ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். அப்போ நமக்கு என்னது கிடைக்கும்னா therefore 1 becomes ஈக்குவேஷன் 1 வந்து எஸ்கியூ மைனஸ் எஸ்பி ஈக்குவல் டு எல்லுன்னு தானே இருக்குது. அப்போ எஸ்கியூக்கு பதிலாக சி டேன் பீட்டாவா மைனஸ் எஸ்பிக்கு பதிலாக சி டேன் ஆல்ஃபாவா ஈக்குவல் டு எல்லுன்னு போட்டோம் அப்படின்னா சியை பொதுவாக எடுத்தோன்னா டேன் பீட்டா மைனஸ் டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு எல் அப்படிங்கிறத வந்து எழுதிக்கலாம். அப்போது சி தேவை அப்படின்னா இதை வந்து இப்படி டிவிஷனில் கொண்டுட்டு வந்துடுங்க. அப்போ சி ஈக்குவல் டு எல் டிவைடட் பை டேன் பீட்டா மைனஸ் டேன் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், y ஈக்குவல் டு சி சீக்கண்ட் ஆல்ஃபா அப்படிங்கிற இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். அப்போ இதில் ஒய் கியூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது கிடைக்கும்,
y ஈக்குவல் டு சி சீக்கண்ட் ஆல்ஃபா சை அப்படின்ட்டுங்கிறது ஃபார்முலா தெரியும். அப்போ ஒய்க்யூங்கிறது என்னது அப்படின்னா சி சீக்கண்ட் சை கியூ அப்படின்ட்டு போடுவோம். பட் சை கியூவோட வேல்யூ தான் நமக்கு என்னதுன்னா பீட்டா. அப்போ ஒய்க்யூ ஈக்குவல் டு சி சீக்கண்ட் பீட்டா அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். சிமிலர்லி ஒய்பிங்கிறது என்னது அப்படின்னா சி சீக்கண்ட் சை பி. பட் சை பி ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு தெரியும். அப்போ ஒய்பியை வந்து நம்ம சி இன்ட்டு சீக்கண்ட் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ ஒய்பிங்கிறது சி சீக்கண்ட் ஆல்ஃபா, ஒய்க்யூங்கிறது வந்து சி சீக்கண்ட் பீட்டா அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். அப்போ நம்ம என்ன செய்வோம்னா ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போது ஒய்க்யூ மைனஸ் ஒய்பி இதை போடுவோம். இது என்னதுன்னா ரெண்டுத்துலேயுமே சி வந்து பொதுவாக இருக்குது. ஒய்க்யூங்கிறது சி சீக்கண்ட் பீட்டா, அப்போ சீக்கண்ட் பீட்டான்னு கிடைக்கும். மைனஸ் இன்னொன்று என்னது அப்படின்னா சீக்கண்ட் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் சியோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் தான். என்னதுன்னா எல் பை டேன் பீட்டா மைனஸ் டேன் ஆல்ஃபா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். இன்ட்டு இந்த வேல்யூ அப்படியே இருக்கும் உங்களுக்கு. சீக்கண்ட் பீட்டா மைனஸ் சீக்கண்ட் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டேனுக்கு பதிலாக சைன் பை காஸ் அப்படின்னும் சீக்கண்ட்டுக்கு பதிலாக 1/cos அப்படிங்கிறதையும் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ எல் டிவைடட் பை இது என்னது வரும் உங்களுக்கு சைன் பீட்டா பை காஸ் பீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். மைனஸ் டேனுக்கு பதிலாக ஆல்ஃபாக்கு பதிலாக சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இன்ட்டு சீக்கண்ட் பீட்டா இருக்குல்ல இதுக்கு பதிலாக 1/cos பீட்டா மைனஸ் 1/cos ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து நம்ம எழுத முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணணும். சிம்ப்ளிஃபை பண்ணணுன்னா இதை வந்து இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு இதை என்ன செய்வோம் அப்படின்னா நியூமரேட்டருக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா எல் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா டிவைடட் பை சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா இன்ட்டு இங்கேயும் நீங்கள் இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் பீட்டா டிவைடட் பை காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும். அதாவது இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணி டிவிஷனில் போட்டோன்னா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இதுவும் ப்ளஸ் மைனஸில் இருக்கா, காஸ் ஆல்ஃபா கிளாஸ் பீட்டா கிளாஸ் ஆல்ஃபா கிளாஸ் பீட்டா மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணிட்டா நியூமரேட்டரில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா எல் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் பீட்டான்ட்டு கிடைக்கும். டினாமினேட்டரில் சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபான்னு கிடைக்கும். ஸோ இதனோட ஃபார்மேட் எப்படி இருக்குது அப்படின்னா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எப்படி டினாமினேட்டரில் இன்னொரு தடவை சொல்கிறேன். டினாமினேட்டரில் எப்படி இருக்குன்னா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி அப்படின்ட்டு இருக்குது. இதை சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த வேல்யூ என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒய்க்யூ மைனஸ் ஒய்பி தான் கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது ஒய்க்யூ மைனஸ் ஒய்பிங்கிறது என்னது அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் பீட்டான்னு இருந்ததா நியூமரேட்டரில் இது அப்படியே வந்துடும். டினாமினேட்டரில் உள்ளதை வந்து நம்ம ஃபார்முலா படி எழுதும் போது சைன் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு போடுவோன்னு சொன்னேன்ல, அது சைன் ஆஃப் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு வந்து நம்ம போட்டுக்கிடுவோம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மேலேயும் கீழேயும் வந்து மைனஸால் மல்டிபிள் பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா எல் ஆஃப் காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். அதை மாதிரி டினாமினேட்டரில் வந்து சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏன்னா மேலேயும் கீழேயும் மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் சைனை பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவை வந்து சைன் ஆஃப் மைனஸ் ஆஃப் பீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். ஏன்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா தான் மைனஸ் சைன் தீட்டா. அப்போ இந்த மைனஸை நீங்கள் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு கிடைக்கும். அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல இப்படி எழுதியிருக்கிறேன். இப்படி உள்ளதை வந்து நான் இப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி எழுதி வச்சுக்கிடுவோம்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். இன்னும் ஆக்சுவலாக நான் இதை கிளியராக எழுதிக்கிறேன். இந்த ஸ்டெப்பை மறுபடியும் நான் எழுதிக்க போகிறேன். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. YQ மைனஸ் YPங்கிறது என்னது அப்படின்னா L இன்ட்டு காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்ட்டு இருக்குது. இதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அதாவது இதனோட ஃபார்மேட் எப்படி இருக்குது அப்படின்னா காஸ் சி மைனஸ் காஸ் டி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ காஸ் சி மைனஸ் காஸ் டிக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அது என்னது அப்படின்னா 2 sin c ப்ளஸ் டி பை 2 sin c மைனஸ் டி பை 2 அப்படின்ட்டு. அப்போது 2 sin c plus d by 2 into sin c minus d by 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் உள்ளது வந்து sin of a minus bன்னு இருக்கா, அது 2 sin a plus b by 2 cos a minus b by 2 அப்படின்ட்டு எழுதுவோம். அப்போ இது எப்படி வரும் அப்படின்னா 2 sin a plus b by 2 cos a minus b by 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். புக்கில் இந்த இடத்துல வந்து மைனஸ்னு பிரிண்ட் ஆகிருக்கும், அது தப்பாக இருக்குது, அதனால அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சைன் a ப்ளஸ் b பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2வும் இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல் டு L இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 டிவைடட் பை காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதை தான் வந்து நீங்கள் இந்த ப்ராப்ளமில் வந்து ப்ரூவ் பண்ணணும். YQ மைனஸ் YPங்கிறது தான் என்னதுன்னா ஹைட் ஆஃப் த கோன் ஆஃப் த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். ஸோ இதுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்க கொஸ்டின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா a uniform chain of length 2L hangs over 2 small smooth peg in the same horizontal line and at a distance 2A apart. Show that if H is the sag in the middle, the length of either part of the chain that hangs vertically is H plus L minus root of 2HL அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு டயக்ராமை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இது ஸ்மால் பெக் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கரலரின்னு ஒன்று பார்த்துருந்தோமா பேஜ் 379. ஸோ அந்த டயக்ராம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் வந்து ஏங்கிற பாயிண்ட்டு, இதுதான் வந்து பிங்கிற பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டு ஹாரிசாண்டல் லைனில் இல்லாமல் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். அப்போ இதில் நீங்கள் தொங்க விடுற ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி வந்து ஹேங்ஸ் இதை மாதிரி உங்களுக்கு ஹேங் ஆகிருக்கும். ஸோ வந்து ஹாரிசாண்டலாக வந்து அது இருக்காது. ஸோ இதை வந்து என்னு எடுத்திருப்போம், இதை வந்து என் டேஷ் அப்படின்ட்டு எடுத்திருப்போம். ஸோ இந்த டயக்ராமை வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஸோ ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எ யூனிஃபார்ம் செயின் ஆஃப் லென்த் 2L. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு லென்த்து 2L உள்ள செயின் ஹேங்ஸ் ஓவர் 2 ஸ்மூத் பெக்குன்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்து 2 பெக். ஸோ இந்த 2 பெக்கில் ஒரு யூனிஃபார்ம் செயினை வந்து நம்ம ஹேங் பண்ணியிருக்கிறோம். இந்த சேம் ஹரிசாண்டல் லைன் அட் எ டிஸ்டன்ஸ் 2A அப்பார்ட். ஸோ இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 2A, அதாவது ஏக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் 2A, இதனோட லென்த்து வந்து உங்களுக்கு 2L. ஓகேவா? இஃப் H இஸ் த சாக் இன் த மிடில். ஸோ சாக் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த 2 பாயிண்ட்டை தான் வந்து இதை தான் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம சாக் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸை வந்து ஸ்பேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். த லென்த் ஆஃப் எய்தர் பார்ட் ஆஃப் த செயின் தட் ஹேங்ஸ் வெர்டிக்கலி இஸ் H ப்ளஸ் L மைனஸ் ரூட் ஆஃப் 2HL அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சிங்கிறத வந்து வெர்டெக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ ப்ரூஃபில் பார்த்தோம் அப்படின்னா லெட் சி பி த வெர்டெக்ஸ், ஏங்கிறது வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்டு அண்டு ஸ்மால் சிங்கிறது தான் வந்து பெராமீட்டர் ஆஃப் த கேட்டினரி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம்.
ஸோ சிங்கிறது வந்து ஸ்மால் சிங்கிறது வந்து பெராமீட்டர், ஹெச்ங்கிறது ஹைட்டாக இருந்தால் நம்ம இது வந்து நோன் ஃபார்முலாலேருந்து எழுதிட முடியும். YA = C + H அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது டயக்ராம்லேருந்து சொல்லலாம். ஆர்க் CA + AN = L அப்படிங்கிறது. ஏன்னா மொத்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நமக்கு 2L அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்த டிஸ்டன்ஸ் 2L அப்படின்னா ஹாஃப் த போர்ஷனை தான் வந்து நம்ம எடுப்போம். அதாவது டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை Cன்னு வச்சுருக்கோங்க, இதை A அப்படின்ட்டு வச்சுருக்கோங்க. ஸோ இப்படி வந்து உங்களுக்கு ஹேங் ஆகுதா? ஸோ இப்படி ஹேங் ஆகுது. ஸோ இதுதான் வந்து மிடில் பார்ட்டு. ஸோ இதை வந்து என்னன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா CA + AN அதுதான் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா L. பட் CAங்கிறது தான் வந்து ஆர்க்கு, பாதி ஆர்க்கு உள்ளது. அது எப்போவுமே வந்து நம்ம எஸ்ன்னு எடுப்போம். ஸோ S + YA = L அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இது வந்து டயக்ராம்லேருந்து எழுதக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா we know that YA² = C² + S². ஸோ Y² = C² + S² நம்ம ஏற்கனவே ஃபார்முலா எழுதி வச்சுருக்கிறோம்ல. ஸோ அதில் அந்த பாயிண்ட் இது வந்து இந்த சம்மில் நம்ம ஃபார்முலா எழுதலை, ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸில் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுலேருந்து சொல்கிறேன் Y² = C² + S² அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் தான் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் YA = C + Hன்னு இருக்குதா? அப்போ அதுலேருந்து C = YA - H அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ரெண்டாவது ஈக்குவேஷனில் வந்து S = S + YA = Lன்னு இருக்குதா? அப்போ அதுலேருந்து S = L - YA அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ இந்த சியையும் எஸ்ஸையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷனில் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போது YA = SCக்கு பதிலாக YA - H, எஸ்ஸுக்கு பதிலாக L - YA அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். இது ரெண்டையுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா A - B² ஃபார்முலாவில் போடலாம். A - B² போட்டோம் அப்படின்னா A² 2AB + B² அப்படின்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இதுவும் வந்து உங்களுக்கு A² - 2AB + B² அதில் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம என்ன செய்ய முடியும்னா YAவை வந்து பொதுவாக எடுக்க முடியும். -2YAவை பொதுவாக எடுக்க முடியும். அந்த -2YAவை பொதுவாக எடுத்தால் இதில் வந்து H பாக்கி இருக்கும், இதில் L பாக்கி இருக்கும். அதனால் H + Lன்னு போட்டாச்சு. சிமிலர்லி இது போக மிச்ச 2 டேர்ம்ஸ் உங்களுக்கு என்னது அப்படின்னா H² + L² அப்படிங்கிறது. ஏன்னா இந்த YA² நம்ம ஒன்று சேர்த்துருப்போம். இந்த 2 YA² வந்து நம்ம ஒன்று சேர்த்துருப்போம். ஓகேவா? இந்த 2 YA² சேர்ந்ததுன்னா 2YA² அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு YA² இருக்கா, அதை லெஃப்ட் சைடு கொண்டுட்டு வந்தீங்கன்னா -YA² அப்படின்ட்டு ஆகும். இந்த 2 - 1 தான் 1, அதனால தான் இங்கே வந்து நம்ம ஒரே ஒரு YA² வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்தால் 1 + 1 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏற்கனவே ஒரு YA² இருக்குது, அது லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸில் வரும். ஸோ 2 - 1 1 அப்படிங்கிறதுனால YA². மிச்ச டேர்ம்ஸ் எல்லாம் இப்படி எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து இப்படி கிடச்சிருக்குது. இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து A - B² ஃபார்முலாவில் வந்து எழுத போகிறோம். A - B² ஃபார்முலாவில் நான் எப்படி எழுதியிருக்கிறேன்னா Y - H + L² எழுதியிருக்கிறேன். ஆக்சுவலாக இதனோட எக்ஸ்பேன்ஷன் உங்களுக்கு என்னது YA² - 2YA × H + L, அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளஸ் H + L² அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் உங்களுக்கு H + L² ஃபார்முலா என்னதுன்னா H² + L² + 2HL அப்படின்ட்டு இருக்கும். இதில் உங்களுக்கு இந்த YA² வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? 2YA × H + Lங்கிறதும் இந்த இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த H² + L² அப்படிங்கிறதும் இங்கே இருக்குது. அப்போ இந்த 2HL அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து உங்களுக்கு
இல்லை. அப்போ நீங்கள் இப்படி வந்து YA மைனஸ் H ப்ளஸ் எல் த ஹோல் ஸ்கொயரில் எழுதணும் அப்படின்னா ஒரு 2HL வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். அதை நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண டேர்மை வந்து இது கூட சேர்த்துருவோம். சப்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டேர்ம் தான் உங்களுக்கு தனியாக வந்து இருக்கும். ஓகேவா? ஒரு 2HL ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண டேர்ம் இது கூட சேர்ந்து தான் இப்படி ஹோல் ஸ்கொயருக்குள்ளே போயிடும். சப்ட்ராக்ட் பண்ண டேர்ம் வந்து தனியாக இருக்கும். அப்போ இதிலேருந்து நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா YA மைனஸ் ஆஃப் H ப்ளஸ் எல் தி ஹோல் ஸ்கொயர், இந்த மைனஸ் 2HL ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 2HL அப்படின்ட்டு ஆகும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா கவனமாக பார்க்க வேண்டியது என்னது, இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2HL அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறது வந்து ரூட் எடுக்கும்போது ரொம்பவே கவனமாக பார்க்கக்கூடியது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு Y மைனஸ் H ப்ளஸ் எல் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2HL அப்படிங்கிறது வந்து வரும். அப்போ இந்த மைனஸ் ஆஃப் H ப்ளஸ் எல்லை ஈக்குவல்ட்டுக்கு நீங்கள் அந்த சைடு கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா YA ஈக்குவல் டு H ப்ளஸ் எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2HL அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். பட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா YA ஈக்குவல் டு AN தானே. இது வந்து கண்டிப்பாக லெஸ் தேன் எல், ஹாஃப் த லெங்த் ஆஃப் த செயின் அப்படிங்கிறதுனால லெங்த் ஆஃப் த செயினில் பாதி தான் அப்படிங்கிறதுனால YAங்கிறது இது வந்து லெஸ் தேன் எல் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன தட் மீன்ஸ் என்னது சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா YA ஈக்குவல் டு YAங்கிறது வந்து லெஸ் தேன் எல், எல்லை விட சின்னது. இப்போ நம்மக்கிட்ட YA என்ன ஆன்சர் இருக்குன்னா H ப்ளஸ் எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2HLன்னு இருக்குதா. ஆனால் இது வந்து எல்லை விட சின்னது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து மைனஸை வந்து எடுத்துக்க போகிறோம். அப்போ நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா YA ஈக்குவல் டு H ப்ளஸ் எல் மைனஸ் ரூட் ஆஃப் 2HL அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஏன் மைனஸ் எடுக்கிறோங்கிறதுக்கு ரீசன் தான் வந்து இது. YAவோட லெங்த் வந்து லெஸ் தேன் எல் அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம நெகட்டிவ் எடுத்தால் தான் நமக்கு வந்து மொத்தமாக ஆன்சர் வந்து ரைட்டாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து H ப்ளஸ் எல் மைனஸ் ரூட் ஆஃப் 2HL. ஸோ இதான் வந்து இந்த ப்ராப்ளமில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா வந்து ஒரு டெரிவேஷன், அப்ராக்சிமேஷன் டு த ஷேப் ஆஃப் கேட்டினரி ஷேப்புக்கு வந்து உள்ள அப்ராக்சிமேஷன் வேல்யூ நமக்கு தெரியும்ல. Y ஈக்குவல் டு C cos H x by C இதான இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் ஆஃப் த கேட்டினரி, இல்லை கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த கேட்டினரின்னு படிச்சிருக்கிறோமா. ஸோ இந்த கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த கேட்டினரி எடுத்துக்கிட போகிறோம். ஸோ இதில் cos H x by C இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ cos HXக்கு வந்து ஃபார்முலா e பவர் x ப்ளஸ் e பவர் மைனஸ் x பை 2. இதுதான் வந்து ஃபார்முலா. நம்மக்கிட்ட என்னது இருக்குது அப்படின்னா cos H x பை C அப்படின்ட்டு இருக்குது. அதனால இது எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா e பவர் x பை C ப்ளஸ் e பவர் மைனஸ் x பை C பை 2 அப்படின்ட்டு எழுத போகிறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல எழுதி வச்சுருக்கோம். e பவர் x பை C ப்ளஸ் e பவர் மைனஸ் x பை C பை 2. இந்த C வந்து அப்படியே வந்துடும். ஸோ இதில் பவரில் கொடுத்துருக்கிறது என்னது அப்படின்னா x பை C. ஓகேவா? புக்கில் தெளிவாக இல்லை அப்படின்னாலும் எழுதிக்கோங்க. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு x பை C. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா e பவர் எக்ஸில் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ e பவர் எக்ஸோட எக்ஸ்பேன்ஷன் வந்து தெரியும்ல உங்களுக்கு. ஸோ e பவர் எக்ஸுக்கு ஃபார்முலா வந்து 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா வரும். அது மாதிரி e பவர் மைனஸ் எக்ஸுனால் வந்து ப்ளஸும் மைனஸும் மாறி வரும். 1 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் க்யூப் பை 3 எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் க்யூப் பை 3 ஃபேக்டோரியல்னு இப்படி ப்ளஸ்ஸு மைனஸும் மாறி வரும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்னது வரும் அப்படின்னா y ஈக்குவல் டு C பை 2 வந்து அப்படியே எழுதிடுவோம். e பவர் x பை C இருக்குல்ல, அப்போ எக்ஸுக்கு பதிலாக x பை C இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்மு 1
plus x by 1 factorial plus x square by 2 factorial இருக்குல்ல, அந்த x square தான் உங்களுக்கு என்னது அப்படின்னா x by c the whole square by 2 factorial. ஸோ இதை தான் x square by 2c square அப்படின்ட்டு எழுதுவோம் plus etc. Similarly 1 e power minus x by c க்கு வந்து 1 minus x by c plus x square by 2c square minus etc இப்படின்ட்டு எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடு பவர்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகும். அதாவது இங்கே ப்ளஸ் எக்ஸ் பை சின்னு இருக்கும், இங்கே மைனஸ் எக்ஸ் பை சி அப்படின்ட்டு இருக்கும். அது மாதிரி இங்கே எக்ஸ் க்யூப் பை 6c க்யூப் அப்படின்ட்டு இருக்கும், இங்கே மைனஸ் எக்ஸ் க்யூப் பை 6c க்யூப்னு இருக்கும். ஸோ இதை மாதிரி ஆடு பவர்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகி ஈவன் பவர்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஈவன் பவர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இங்கேயும் 1 இங்கேயும் 1னா 1 + 1 வந்து 2 அப்படின்ட்டு கிடைக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பை 2c ஸ்கொயரா, அங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பை 2c ஸ்கொயரா, அப்போ 2x ஸ்கொயர் பை 2c ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸ் பவர் 4 பை இங்கே 4 ஃபேக்டோரியல்னால் வந்து 24c பவர் 4ன்னு இருக்கும், ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 பை 24c பவர் 4ன்னு இருக்கும். இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2x பவர் 4 பை 24c பவர் 4 அப்படின்ட்டு கிடைக்கும். இந்த 2வையும் 24ஐயும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா x பவர் 4 டிவைடட் பை 12c பவர் 4 அப்படின்ட்டு கிடைக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு இந்த டேர்மு ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியில் ஒரு c/2 இருக்குல்ல, c/2வை உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு டேர்மோட மல்டிபிள் பண்ணும்போது 2 கேன்சல் ஆகி c மட்டும் கிடைக்கும். ரெண்டாவது டேர்மோட மல்டிபிள் பண்ணனா ஒரு c கேன்சல் ஆகி எக்ஸ் ஸ்கொயர் பை 2c அப்படின்ட்டு கிடைக்கும். சிமிலர்லி மூணாவது டேர்மோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 பை 24c க்யூப் அப்படின்ட்டு கிடைக்கும், ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு. When x is so small so that x power 4 and higher powers of x may be neglected. x வந்து ரொம்ப சின்ன வேல்யூவாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த x power 4 x power 6 இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு 0.00000 அந்த மாதிரி வேல்யூஸ் போய்கிட்டே இருக்கும், ஒரு 3 2 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த x power 4 ப்ளஸ் ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணி இதோட வந்து ஆன்சரை முடிப்போம். அப்போ உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா y = c ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2c அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 2cy, இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 2c ஸ்கொயர், இதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டுட்டு போனால் -2c ஸ்கொயர். அப்போ உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் = 2c × c - y அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் எ பேரபலா. இதை வந்து பேரபலா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ பேரபலான்னோட ஈக்குவேஷன்ஸ் வந்து நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. y² = 4ax அல்லது x² = 4ay. இதை மாதிரி பேரபலா ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் வித் ரெஸ்பெக்ட் டு y ஆக்சஸ் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு x ஆக்சஸ்க்கு. ஸோ இதனோட ஃபார்மேட் x² = 4ay அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே போத் 2 இருந்தாலும் அதை வந்து நம்ம 4ay வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சியோட வேல்யூவை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுப்போம். c = சப்போஸ் 2aன்னு எடுத்தீங்க அப்படின்னா இது 4aன்னு வந்துடும்ல. ஸோ அதனால் இதை 4ayயோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 3 இஸ் அ பேரபலா ஹூஸ் ஆக்சிஸ் இஸ் வெர்டிக்கல். ஸோ இது வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ், அதாவது x² = 4ayங்கிறது இருந்தது அப்படின்னா ஆக்சிஸ் வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ், y² = 4axன்னு கிடச்சிதுன்னா ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஸோ இங்கே வந்து y இந்த சைடு இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வெர்டிக்கல் ஆக்சிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதை மாதிரி இதை தான் வந்து லேட்டஸ் ரெக்டம் அப்படின்ட்டு சொல்லுவோம். 2c இங்கே இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து லேட்டஸ் ரெக்டம். ஸோ y - cங்கிறது இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், இது ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x - 0 the whole square = 2c × y - c அப்படின்ட்டு எழுதலாம். அப்போது இதுலேருந்து லேட்டஸ் ரெக்டம் வந்து உங்களுக்கு 2cன்னு கிடைக்கும். பாயிண்ட் வந்து 0, c அப்படிங்கிறது வந்து
கிடைக்கும். ஸோ அதனால தான் பாயிண்ட்டை வந்து நம்ம 0, C அப்படின்ட்டு வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ஹென்ஸ் இன் த நெய்பர்ஹுட் ஆஃப் த லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கேட்டினரி த கர்வ் அப்ராக்சிமேட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பேரபலா. ஸோ சிங்கிறது தான் வந்து கேட்டினரின்னு நமக்கு தெரியும்ல. அப்போ லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கேட்டினரியில் வந்து அந்த கர்வ் வந்து பேரபலா ஷேப்பில் வரும் அப்படிங்கிறது தான் வந்து கன்க்ளூஷன். ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து டெரைவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடியது. x² = 2c × y - c அப்படிங்கிறது. Again, if the value of c is very large compared to the value of x, so c வந்து பெருசுன்னு எடுத்துக்கிடுவோம். எக்ஸை விட சி பெருசு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ x⁴/c³ வந்து உங்களுக்கு நெக்லெக்ட் ஆயிரும். ஏன்னா சி வந்து பெருசுன்னு எடுத்திருக்கேன்னா அப்போ உங்களுக்கு எப்படி அப்படின்னா ஒரு இதை மாதிரி ஒரு 9/12 அப்படின்ட்டு இருக்கலாம், இல்லை ஒரு 27/8 அப்படின்ட்டு இருக்கலாம். ஸோ இதை மாதிரி வேல்யூ உங்களுக்கு கிடைக்குமா? ஸோ x⁴/c³ வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போவும் c > x அப்படின்னா x⁴/c³ இது வந்து ஸ்மால் வேல்யூங்கிறதுனால அப்பையும் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணுவோம். அப்பையும் இது கூட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்பையும் நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா y = xc + x² / 2c அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைச்சிரும். Since the tension at the lowest point of the catenary since the tension at the lowest point of the catenary நமக்கு தெரியும்ல, tension at the lowest point வந்து WC ன்னு சொல்லுவோம். இது வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும். ஸோ tension at the lowest point வந்து WC அப்படிங்கிறதுனால the value of C will be large when the tension is large. ஸோ tension largeாக இருக்கும்போது Cயும் வந்து largeாக இருக்கும். That is when a string is very tightly stretched between the 2 points, the shape is nearly parabolic. அப்போ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து டைட்டாக நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து parabolic ஷேப் வந்து கிடைக்கும். Also when C is large when compared to X, so C வந்து Xஐ விட லார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா the horizontal tension will be large. அந்த கேஸில் horizontal tension வந்து large. The curve will be a shallow one and the sag in the middle is small. Hence, dealing with any problem in which the sag is small compared to the span. So, sag வந்து span விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா we may assume parabola அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ சாகை விட ஸ்பேன் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு வந்து ஒரு பேரபலா ஷேப் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த டெரிவேஷன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா இது வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம். ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். இஃப் டி இஸ் த டென்ஷன் அட் எனி பாயிண்ட் பி அண்ட் T0ங்கிறது டென்ஷன் அட் த லோயஸ்ட் பாயிண்ட். Tங்கிறது வந்து டென்ஷன் அட் த எனி பாயிண்ட் பி அண்ட் T0ங்கிறது டென்ஷன் அட் த லோயஸ்ட் பாயிண்ட் சி ஆன் த கர்வ்னா ப்ரூவ் தட் T² - T0² = W² அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். வேர் Wங்கிறது வந்து வெயிட் ஆஃப் த ஆர்க், CP ஆஃப் த ஸ்ட்ரிங். கேபிட்டல் Wங்கிறது வந்து வெயிட் ஆஃப் த ஆர்க் CP. இந்த CPங்கிற ஆர்க்கோட வெயிட் தான் வந்து நமக்கு கேபிட்டல் W அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? Tங்கிறது வந்து டென்ஷன் அட் த பாயிண்ட் Pன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம Wங்கிறது வந்து வெயிட் பெர் யூனிட் லெங்க்த்துன்னு எடுத்துக்கிறோம் கேபிட்டல் Wவை. Yங்கிறது வந்து ஆர்டினேட் ஆஃப் P அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும்ல, டென்ஷன் அட் எனி பாயிண்ட் T = WY அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஆல்சோ T0 = WC. அப்படி டென்ஷன் அட் த பாயிண்ட் Cங்கிறது என்னது அப்படின்னா T0 = WC. இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே நம்ம படிச்சிருக்கிறோம். டென்ஷன் அட் த பாயிண்ட் ஆஃப் த கேட்டினரி வந்து T0 = WC, லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கேட்டினரி T0 = WC அண்ட் டென்ஷன் அட் எனி பாயிண்ட் வந்து WY அப்படின்ட்டு படிச்சிருக்கிறோம். ஸோ Tக்கும் ஃபார்முலா இருக்குது, T0க்கும் ஃபார்முலா இருக்குது. ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இப்படி கிடச்சிரும். ஸோ இதுலேருந்து W² பொதுவாக எடுத்தோன்னா Y² - C² அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கோங்க. ஆனால் Y² = C² + S² தெரியும். அப்போ Y² - C² = S² எழுதிக்கலாம். அப்போ நமக்கு W² S² அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த W² S² நம்ம கேபிட்டல் W² எழுதிக்கலாம். வேறு கேபிட்டல் W = ஸ்மால் WS.
அப்போ நமக்கு என்னது கிடச்சிரும் அப்படின்னா t² - t02 = w² அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளமை வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் இன்றைக்கி என்னது அப்படின்னா த ஸ்பேன் ஆஃப் த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இஸ் 100 மீட்டர் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அண்டு த சேக் அட் த மிடில் ஆஃப் த செயின் இஸ் 10 மீட்டர் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இஃப் த டோட்டல் லோட் ஆன் ஈச் செயின் இஸ் 750 quintals, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் டென்ஷன் இன் ஈச் செயின் அண்ட் டென்ஷன் அட் த லோயஸ்ட் பாயிண்ட். இது ரெண்டுத்தையுமே வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஸ்பேன்னா என்ன, சேக்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம மொதல் கிளாஸ்லேயே வந்து படிச்சிருக்கிறோம். ஸோ ஸ்பேனுங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 points ஹாரிசாண்டல் பாயிண்ட்ஸு. சேக் அப்படின்னா வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வெர்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்பேன்னா என்ன, சேக்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். த டிஸ்டன்ஸ் ஏபி இஸ் கால்டு த ஸ்பேன் அண்ட் த டிஸ்டன்ஸ் சிடி இஸ் கால்டு த சேக் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஏபிங்கிற இந்த டிஸ்டன்ஸை வந்து ஸ்பேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். சிடிங்கிற இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம சேக் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஓகேவா? இப்போது ப்ரூஃபில் பார்த்தோம் அப்படின்னா let C and D be the point of suspension of the chain. We know that they lie on the parabola. ஸோ சியும் டி இது வந்து பேரபுலாவில் தான் லை ஆகுது அப்படிங்கிறது நம்ம அந்த அப்ராக்சிமேஷன் கர்வ்லேயே படிச்சிருந்தோம்ல. x² = 2cy அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா. ஸோ அதை எடுத்துக்கிடுவோம். த கோஆர்டினேட்ஸ் ஆர், ஸோ இங்கே கொஸ்டினில் வந்து த ஸ்பேன் ஆஃப் த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இஸ் 100 மீட்டர். ஸோ மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து 100 மீட்டர். ஸோ இதில் பாதி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அது 50 மீட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ எக்ஸை பொறுத்த வரையில் 50, அதனால் பாதி தான் நம்ம எடுப்போம். அது மாதிரி வந்து சேக் அட் த மிடில் ஆஃப் த செயின் இஸ் 10 மீட்டர். நான் சேக்னா சொல்கிறேன்ல, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை தான் வந்து ஸ்பேன் அப்படின்ட்டு சொல்லுவோம், வெர்டிக்கலை தான் வந்து சேக் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது மொத்தம் வந்து உங்களுக்கு 100ங்கிறதுனால பாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது 50, அதனால் இது 50ன்னு எடுப்போம். சேக் தான் வந்து 10 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம 10 அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ இந்த எக்ஸு ஒய்யையும் x² = 2cy இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ரீப்ளேஸ் பண்ணி சியோட வேல்யூ நீங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு 0 கவுண்ட் ஆயிரும். 250/2னா 125 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து W தான் வந்து லோடு பெர் யூனிட் லெங்க்த்து. ஸோ இது வந்து 750 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது குவிண்டால்ஸுக்கு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது 7.5 அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து குவிண்டால் வராது, இதுவே வந்து 750 குவிண்டால்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது தான் 100ஆல் டிவைட் பண்ணி 7.5 அப்படின்ட்டு எழுதுவோம். இப்போ T0ங்கிறது என்னதுன்னா டென்ஷன் அட் த லோயஸ்ட் பாயிண்ட்டு. டென்ஷன் அட் த ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் டென்ஷன் இன் ஈச் செயின் கேட்டிருக்காங்க அண்டு டென்ஷன் அட் த லோயஸ்ட் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ டென்ஷன் அட் த லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து WC அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ W தான் வந்து வெயிட்டு, அது வந்து 7.5, C தான் 125. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 937.5 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ டென்ஷன் T0 = 937.5. ஸோ கிரேட்டஸ்ட் டென்ஷன் என்னது அப்படின்னா டென்ஷன் அட் த பாயிண்ட் D, அதாவது டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு WY அப்படின்ட்டு நம்ம எழுதுவோம். நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, y² = c² + s² தெரியுமா. இங்கே நம்ம ஸோ இதை வந்து நான் தனியாக எழுதி காட்டுறேன். ஸோ நமக்கு டென்ஷன் அட் எனி பாயிண்ட் கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு T = WY. WYக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, c² + s²ன்னு. இந்த எஸ்ஸை தான் நம்ம இங்கே என்னென்னு டினோட் பண்ணிக்கிறோன்னா எக்ஸ்ன்னு நம்ம கன்வீனியன்ட்டுக்காக டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இதுனா அப்போ ஒய்ங்கிறது என்னது அப்படின்னா √c² + x² கிடைக்கும். இதுதான் வந்து ரீசன். ஓகேவா? டென்ஷன் அட் எனி பாயிண்ட்னா T = WY, டென்ஷன் அட் த லோயஸ்ட் பாயிண்ட்னா T = WC. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ அப்போ T = WY தானே. அப்போ W √c² + x² அப்படின்ட்டு எழுதுவோம். Wயோட வேல்யூ நம்மள்கிட்ட இருக்குது 7.5 தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் வெயிட் ஆஃப் த குவிண்டால்.
சி ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்ல 125 அப்படின்ட்டு சியோட வேல்யூ. அதை மாதிரி எக்ஸோட வேல்யூ வந்து என்னது அப்படின்னா 50. அதுவும் நமக்கு ஃபஸ்ட்டு லைன்லேயே வந்து எழுதி வச்சுருக்கணும். அப்போ 125 ஸ்கொயர் ப்ளஸ் 50 ஸ்கொயர் இன்ட்டு 7.5. ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 187.5 இன்ட்டு √29 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டென்ஷன் அட் கிரேட்டஸ்ட் டென்ஷன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் த செயின். இது வந்து டென்ஷன் அட் த லோயஸ்ட் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளமில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா எல்லாமே யூனிவர்சிட்டி கொஸ்டின் தான் பார்த்தது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த வேல்யூவை ப்ரூவ் பண்ணணும். ரெண்டாவது ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா வந்து சேக் அட் த மிடில் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணோம். ஸோ மூணாவதில் வந்து அப்ராக்சிமேட் ஷேப் ஆஃப் த கேட்டினரி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸசைஸில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டினை பார்த்தோம். லாஸ்ட்டாக ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.